ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப்பில் வந்து எனக்கு பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் ஐவிஎஃப் பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அந்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஸஸ் ஸ்ரீ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஐவிஎஃப் வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டிங்க, உங்களுக்கு பாசிட்டிவ்னு சொல்லி உங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேனுக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 வீக்ஸ் கழிச்சு வர சொல்லுவாங்க. அதில் வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க. அதுலேருந்து 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். அப்படி ஹாஸ்பிட்டல் போகையில் நீங்கள் வந்து காரில் வந்து நீங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ணி போகலாம். அதில் எந்த இஷ்யூஸும் வந்து உங்களுக்கு இருக்காது. ஆனால் பைக் ட்ராவல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ வந்து நீங்கள் பைக்கில் போக வேணாம், ஏதாவது ஒரு கார் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக்கப்புக்கு மட்டும் அந்த காரில் போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாங்கிற டவுட் வரும். நீங்கள் என்ன ஃபுட்டாக இருந்தாலும் வந்து ஹோம்மேட் ஃபுட்டாக எடுத்துக்கணும். நீங்கள் அவுட் சைட் ஃபுட்டை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் ஐவிஎஃப் பாசிட்டிவ் ஆனோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் உள்ளே போயிடுவீங்க. ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் உள்ளே போனாவே உங்களுக்கு வந்து நிறைய வாமிட்டிங் சென்சேஷன், நாசியா இது எல்லாமே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஸோ அப்படி இருக்கையில் வந்து நீங்கள் அவுட் சைட் ஃபுட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன ஃபுட்டாக இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ மார்னிங்காக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், 2 நேரத்துக்கு நீங்கள் டிஃபன் எடுத்துக்கலாம். மதியம் வந்து ஒரு நேரம் ரைஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு வந்து 2 மடங்கு காய்கறி இருக்கணும். கண்டிப்பாக ஃபைபர் நிறைய சேர்த்திக்கணும். தண்ணி கண்டிப்பாக 3 லிட்டர்ஸ் குடிக்கணும். நீங்கள் வந்து 3 லிட்டர்ஸ் குடிக்கிறோமா இல்லையான்னு நீங்கள் வந்து உங்களை பர்சனலாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ப்ளஸ் தண்ணிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். பாடி ஹீட் ஆகாமல் ரொம்ப பார்த்துக்கணும். ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து கண்டிப்பாக 3 லிட்டர்ஸ் குடிக்கணும். ஃப்ரூட்ஸ் எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன வகையான ஃப்ரூட்ஸ் வேணாலும் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட தோணுதோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஆப்பிள், பனானா இதெல்லாம் சாப்பிடுங்க. இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஃபைபர் ரிச் அதிகமாக இருக்கிற காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து சின்ன சின்ன வேலைகள் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் முக்கியமாக ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸில் வந்துட்டு நீங்கள் வேலைகள் செய்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நார்மல் ப்ரெக்னன்சியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐவிஎஃப்னால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ரொம்ப அதிகப்படியான வேலைகள் செய்யறதை தவிர்த்துக்கணும். ஒரு மாதிரி ரொம்ப குமட்டலாக இருக்குது, தலை சுற்றுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. வாக்கிங் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. வாக்கிங் போகலாம். ஒரு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே வாக் பண்ணுங்கள். 2 ஆர் 3 மினிட்ஸ் மட்டும் மேக்ஸிமம் வாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் நல்ல ரெஸ்ட்லேயே இருங்க. முக்கியமாக வந்து வெயிட்டு தூக்குறது, மாவாட்டுறதுக்கு கிரைண்டர் தூக்குறது, குடம் தூக்குறது, இந்த மாதிரி வெயிட் தூக்குறமான விஷயங்களை நீங்கள் பண்ணவே கூடாது. பிகாஸ் வந்து ஃபஸ்ட் செமஸ்டரில் சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து மிஸ்கேரேஜஸ்க்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் செய்யவே கூடாது. ஒரு சில வீட்டில் வந்து நான் தான் குக் பண்ணணும், ஹஸ்பண்ட் குக்கிங் தெரியாது, தனியாக தான் இருக்கோம், மேனேஜ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குக் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து மார்னிங் டிஃபன் அண்டு லஞ்சை வந்து முடிச்சிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து காலையிலே வந்து குக் பண்ணிடுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளேயே ஒரு வேளை வந்து அவர் சாப்பாடு வச்சாரு, நீங்கள் சாம்பார் வச்சுக்கோங்க. ஒரு ரசம் வச்சுட்டு காய்கறியை அவரெல்லாம் கட் பண்ணி கொடுக்க சொல்லிடுங்க. நீங்கள் தாளிச்சுட்டு பண்ணுறதை மட்டும் பண்ணிக்கோங்க. வீடு கூட்டுறது, க்ளீன் பண்ணுறது இது எல்லாமே தாராளமாக ஹஸ்பண்ட்ஸ் ஒரு அளவுக்காவது தெரியும். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட இதெல்லாமே கொடுத்துருங்க. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் இப்போதைக்கு வேணாம். உங்கள் ஹஸ்பண்ட்ஸே அதெல்லாம் செய்ய சொல்லிடுங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து நான் ஜாபுக்கு போகலாமான்னு சொல்லி கேட்பீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கவங்க நீங்கள் எப்பவும் போல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கண்டினியூ பண்ணலாம். இல்லை ரொம்ப நேரம் நிற்கிற வேலைன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணணுமான்னு உங்கள் டாக்டர்கிட்ட ஒர்க்காக கேட்டுக்கோங்க. ஸோ டீச்சராக இருக்கீங்க, வேறு மாதிரி நின்றுட்டே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஒர்க்குக்கு போய் ஆகணுமா அப்படிங்கிறத நீங்கள் ஒர்க்காக யோசிச்சுட்டு, சரி ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணியே ஆகணும்னா உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, ரொம்ப நிற்க முடியாது அப்படிங்கிறத உங்கள் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டூல் வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த வேலையை நீங்கள் செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். பாசிட்டிவ் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எந்த பெருசாக வாமிட்டிங், நாசியா இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நாசியா, வாமிட்டிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா
இருக்கு இருக்கறக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா அதுக்கப்புறம் ஹெச்சிஜி வேல்யூஸ் வந்து உங்கள் உடம்புல இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாமிட்டிங் இது எல்லாமே வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நார்மல். அதனால் அது வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து பயந்துக்க வேணாம். எப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகணுன்னா, எதுவுமே சாப்பிட்டது எதுவுமே வயிற்றில் நிற்கல, இமீடியட்டாக அப்போவே வாமிட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு ட்ரிப்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வெறும் வயிற்றில் எதையுமே வாமிட் பண்ணாதீங்க. ஏதாவது சாப்பிட்டு அதை வாமிட் பண்ணால் கூட ஓகே. ஆனால் வெறும் வயிற்றில் வாமிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. வாமிட் வருதுன்னு சொல்லி சாப்பிடாமவும் இருக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் 3 நேரமும் சாப்பிட்டே ஆகணும். எந்த ஒரு மீலையும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட் செமஸ்டரில் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வீட்டில் தேவையில்லாமல் சண்டை இருக்கிறதோ, இல்லை சண்டை மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிறதோ, இல்லை ஒரு சண்டையை வேடிக்கை பார்க்குறதோ அது கூட நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து உங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நட்ஸ் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அத்திப்பழம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஆல்மண்ட், வால்நட், கருப்பு திராட்சை, முந்திரி, பிஸ்தா இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஓவன்லேயும் ஒரு 2 எடுத்து நைட்டே ஊற வச்சு காலையில் அதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து கீரை வகைகள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். பச்சை கீரைகள், முடிஞ்ச அளவுக்கு அந்த கரிஞ்சிக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. இன்னும் மணத்தக்காளி கீரை அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா கீரையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். செங்கீரை, அகத்திக்கீரை இது மாதிரி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம். காய்கறிகள் அதாவது வந்து சொரக்காய், பீக்கங்காய், புடலங்காய் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி பொருட்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து நான் ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ரொட்டீன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அது எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரெக்னென்சி சேஃப் ப்ராடக்ட்ஸா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற இந்த ப்ராடக்ட்டை வந்து அதோட நேம் போட்டு இஸ் திஸ் ப்ரெக்னென்சி சேஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இது ப்ரெக்னென்சி சேஃப் தான் அப்படின்னா நீங்கள் அதை கன்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ப்ரெக்னென்சி சேஃப் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து உங்களோட ரொட்டீனில் வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஐவிஎஃப் பண்ணிட்டோம் நம்ம இந்நேரம் படுத்தே இருக்கணும், ஒரு மாதிரி பேஷண்ட்டாகவே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. உங்களை க்ரூம் பண்ணிக்கலாம், அழகாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், அழகாக தலை சீவிக்கலாம், உங்களை நீங்கள் தாராளமாக கேர் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சேஃபாக இல்லையாங்கிறது மட்டும் தான் நீங்கள் வந்து கவனமாக செக் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவி ஸ்மெல் தரக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பர்ஃப்யூம்ஸும் அப்படி தான். அது ப்ரெக்னென்சி சேஃபாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மைல்டான பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெவி பர்ஃப்யூம் ரொம்ப ஸ்மெல் வர்றதை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து உங்களோட பேபி டெவலப் ஆக ஆரம்பிச்சோடனே உங்களோட வயிறு இழுத்து பிடிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமன். அதை நினச்சி நீங்கள் பயந்துக்க வேணாம். நீங்கள் இன்கேஸ் ப்ளீடிங் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இமீடியட்டாக உங்கள் டாக்டரை கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஐவிஎஃப் பாசிட்டிவ் ஆனோடனே எப்படி இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் செமஸ்டரில் எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தைய நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தாவோ இல்லை டவுட்ஸ் இருந்தாவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.